இங்க வந்தவா எல்லாரும் இப்ப கணபதி பார்க்காம டேரக்டா இங்க வந்து இப்ப இங்க கணபதி பூஜை பண்ணோம். பூஜை பண்ணிட்டு இங்க பார்க்கணும். ஒரு தடவை முருகரை பார்த்துட்டு இப்படியே போய் பைரவரையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் அவங்களோட வேதாளத்துக்குள்ள போகலாம். அந்த வேதாளத்து இப்ப இங்க வந்து சங்கல்பம் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டு சங்கல்பம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திர மந்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திர பீஜம் வந்து இந்த நட்சத்திர பீஜம் தான் சொல்லப்போம். நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் தான் வந்து இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் தான் அவங்களோட பர்த்டேவா கொண்டாடிருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா தவிர இந்த நட்சத்திரப்படி அப்படின்ற மாதிரியான திதிப்படி திதிப்படி வந்து பெரும்பாலும் தெய்வங்களுக்கு திதிப்படி தான் இருக்கும். ஒரு நாம நவமி ஆகட்டும் அல்லது வந்து கிருஷ்ணர் கோகுல ஆஷ்டமி அப்படின்ற மாதிரியா இருக்கும், பைரவ ஆஷ்டமி இந்த மாதிரி ஒவ்வொருமே திதிகள் எல்லாமே வந்து திதிகளும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் தான். திதிகளை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு அவதார புத்தர்களுக்கோ அல்லது தெய்வங்களுக்கோ கொடுத்தாரு. இப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம்னா நட்சத்திரம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நட்சத்திரத்துடைய ஒரு ஒவ்வொரு அந்த பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தின்படி இருக்கிறது. ஸோ அப்ப அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை சேர்ந்தது. ஏன்னா இங்க ஏற்கனவே வந்து வீடியோல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கும் போது இந்த ஒரு கரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கரணத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பூமி தத்துவத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திதிங்கிறது வந்து நீர் தத்துவத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி. அந்த திதி அப்படின்றது திதி நித்தியாதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். திதி தேவதைகள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவாளை வழிபடும் பொழுது நம்மளுடைய யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான உறவுகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நெருக்கமாகும். எந்த திதி நித்தியா நம்மளுடைய தேவையான நம்மளுடைய நட்சத்திர நம்ம திதிக்குண்டான ஒரு தேவதையை வழிபடும் போது என்ன ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, ஜென்ரலா நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து அந்த திதி அப்படிங்கிறதோடைய எலிமெண்ட் வந்து வாட்டர் எலிமெண்டா இருந்தால் அதோடைய தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கணும். அது வந்து சுக்கரனா வராது. திதிக்குண்டான தேவதை சுக்கரன் அப்படின்னு பொதுவா எல்லா திதிக்கும் ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க தனித்தனியா. ஓவராலா திதிக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சுக்கரன் அப்படின்னு. ஓவராலா எல்லா கரணத்துக்கு தேதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஓவராலா நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி. இப்ப நட்சத்திரம் என்ன என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தத்துவத்தை சார்ந்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா காற்று தத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு. ஸோ அப்ப நட்சத்திரம் என்ன ரொம்ப முக்கியம், நம்மளுடைய காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய ஊட்டி காற்று, நம்மளுடைய வாயு தத்துவம் அப்படிங்கிறது அந்த வாயு விழுந்தால்தான் நாம வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க முடியும், நடமாட முடியும், நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஸோ அப்ப அந்த காற்று தத்துவம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு விஷயமே அந்த பஞ்சாங்கங்களுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு விஷயத்துக்காக ஆகும் காற்று தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் இறந்த நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நாள்ல வந்து நாம வந்து நட்சத்திரப்படி கொண்டாடுறோம். ஆயுளை நீட்டிக்க செய்யும். ஒரு ஆயுள் கோபம் பண்றதோ ஒரு மிருத்யுஞ்ச ஹோமம் பண்றோமோ அல்லது ஒரு தெய்வத்திடம் போய் ஏதாவது முறையிடுறோமோ அது பர்த்டே அப்படின்னு நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் அப்படிங்கறத பிடிச்சாலும் நம்ம பர்த்டேவோ நம்மளுடைய அந்த லாங்கிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம். வெறும் லாங்கிவிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஒரு குவாலிட்டி லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தரமான வாழ்க்கை. தரமான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகணும்னா நட்சத்திரத்தை பிடிச்சாதான் அப்படின்னு. அப்ப அந்த நட்சத்திர சாந்தி அப்படின்றது முக்கியம். எப்படி திதி நித்தியா தேவதைகள் திதி தேவதைகளை வழிபடணும் அப்படின்றோம், அது மாதிரியான விஷயமாக நம்ம வந்து இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நட்சத்திர தேவதைகளுக்கும் நம்ம வந்து வழிபடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா வேண்டும். அடுத்ததாக நட்சத்திர பீஜ மந்திரத்தை நாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு தந்திர முறைப்படி பார்க்கும்போது நம்ம அந்த நட்சத்திர தேவதைகளுக்கு வந்து நட்சத்திர பீஜங்களை நம்ம வந்து சொல்லும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த நட்சத்திர பீஜத்தோட சேர்த்து நாம் வந்து சித்த தெய்வம் ஏதாவது இருந்தா உதாரணம் இப்ப சரவண பவன் இது வந்து சடாட்சரம் பஞ்சாட்சர மந்திரம், நம்ம நமசிவாய மந்திரம். அப்ப அந்த சடாட்சர மந்திரத்துல எப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை வச்சு நம்மளுடைய தந்திர மந்திர காரியங்கள் மாந்திரிகம் தார்மீகம் சொல்லக்கூடிய காரியங்கள் பல விஷயங்களுக்கு வந்து பிரயோகத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி பிரயோகத்துக்கு வந்து நம்ம எப்படி பஞ்சாட்சரத்தை எடுக்கிறோமோ அதே போல் ஷடாட்சரம் வந்து கண்டிப்பான முறையில தந்திர மந்திர காரியங்கள்லையும் ஷடாட்சரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷடாட்சரத்தையும் வந்து நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து தத்துவ சம்ஹாரத்தின் சரியில வரும். அப்ப இந்த நட்சத்திர பீஜத்தை இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து சொல்லும்போது முதலெடுத்தோடய நான் இந்த வீடியோல இந்த இதை பத்தி சொல்லியிருந்தேன், கோயிலை பத்தி. அது போல வந்து நீங்க இப்ப போன உடனே என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தடவை முடிஞ்சோடனே நேரம் போயிட்டு முருகர் ஒரு பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு பைரவரை பார்த்துருந்தோம். இப்ப இது அபிஷேகம் ஆரம்பிச்சுவா ஜஸ்ட் நீங்க முருகரை பார்த்துட்டு உடனே பைரவரை பார்த்துட்டு நீங்க போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இங்க பஸ்ல வந்த வாழ்க்கை போறதுக்கு வந்து எத்தனை சொல்லிட்டு 9-9 ஆயிடும். வெளியூர்ல இருந்து ஒரு எல்லாம் பஸ்ல வந்து வாழ்க்கை எல்லாம் சிரமமா இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்த
இங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்க வந்து அங்க போய் அபிஷேகத்தை பார்த்துக்கலாம். 5 மணி வரைக்கும் அபிஷேகம் இருக்கும், 5 அபிஷேகம் முடியும், அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற விஷயமா பார்க்கும்போது இதை கரெக்டா வந்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொருத்தரா அங்க போய் பண்றது அப்படின்றது வந்து ராகு காலத்துல ஆரம்பிக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கு. அது ரொம்ப 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 விசேஷமா இருக்கு. இந்த வேதாளத்தை நம்ம பண்றது அதுலயே வந்து பார்த்தோம்னா இந்த வேதாள கணங்கள் பூதகணங்கள் எல்லாமே வந்து ஒரு டெமிகாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். அவ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் நம்ம வந்து பண்ண போறோம். அப்ப அந்த மாதிரி அதுக்கு பண்ணும்போது அதுல இந்த டைம்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற டைம் அப்படின்னு எப்படி வந்து ஒரு சில நேரங்களுக்கு தெய்வம் வந்து ஆக்டிவா இருக்கிற டைம் சொல்லுவோம். அது மாதிரி இப்ப வந்து அதுல ஆக்டிவா இருக்கிற டைம் அந்த டைம்ல இப்ப அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் விசேஷமா தான் இருக்கு. அதனால அதை பத்தி உங்களுக்கு எதுவும் மனக்கிளாசம் வேண்டாம். அடுத்த பைரவருக்கு வந்து ஓம் பம் பைரவாய நமக, இல்லைன்னா வடுக பைரவர் கிடையாது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக இது ஒரு 8 தடவை. இப்ப சனி உள்ள வந்துருவார், சனியோடைய ஒரு கேரக்டர் கொண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு எனர்ஜிஸ் தான். நம்ம வந்து அதுல வெளிப்படையா உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி 8 நாள் சனி வருவார், 9 நாள் செவ்வாய் வருவார் அப்படின்லாம் சொல்றோம். அது கிடையாது. அதோடைய எனர்ஜிஸ் எந்த மாதிரியான ஒரு எண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பியர்ஃபுல் எனர்ஜி இருக்கு, அல்லது சாத்விக் எனர்ஜி இருக்கு, தமசிக் எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமா பார்த்துதான் அந்த ஒரு எண்கள் அப்படி அமைச்சிருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 9 தடவை வந்து துர்கா மந்திரம், ஒரு 8 தடவை வந்து பைரவ மந்திரம் சொல்லிட்டேன்னா அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போறது அந்த பீஜம். அந்த பீஜத்தை வந்து நீங்க ஒரு 108 தடவை தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு அந்த 108 தடவை எல்லாம் கணக்கு கூட வச்சுக்கணும் வேண்டாம், நான் கணக்கே வச்சுக்காம சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட 10 நிமிஷம் இதுல வந்து நம்மளுடைய அந்த இன்டென்ஷனும் சரி, அந்த இன்டென்சிட்டி இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சங்கல்பம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்றது, அது என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி அவற்றை நம்ம வந்து கேட்கிறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக எந்த அளவுக்கு ஒரு உள்ளன்போட அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து கேட்கிறோம். அந்த அன்பு அப்படின்ற விஷயம் தான் நமக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து பயம் எல்லாம் தேவை கிடையாது. பயமோ இன்னும் பக்தி கூட அப்பாற்பட்டது. அந்த அன்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த அளவுக்கு அதுல டெடிக்கேட்டடா நம்ம இருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெடிக்கேஷன் ஒரு விஷயத்தோடய நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு விஷயம் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ அந்த ஒரு விஷயம் நடக்கும். இங்க செயல்களோட விட்டுறக்கூடாது. தினசரியே நீங்க வீட்டுல போயிட்டு அந்த ஒரு 9 தடவை வந்து இந்த முருகரை நினைச்சிட்டு அந்த முருக மந்திரமா ஆகட்டும், இந்த பைரவரை நினைச்சிட்டு அந்த பைரவ மந்திரமா ஆகட்டும், அதே போல இந்த வேத அந்த இது கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர மந்திரம் அப்படின்றது அந்த நட்சத்திர மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டே வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயம். அடிக்கடி எப்பெல்லாம் முடியுமோ இந்த கோயிலுக்கு வந்து போறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. நமக்கு கணபதி பூஜை ஆகும். शुभवार्तास्तु सुप्रतिष्ठितमस्तु शुभलग्नमस्तु नमस्तदक्षिणधारा श्री पार्वती परमेश्वराज्ञा पार्वती परमेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं जीवबलं तदेव लक्ष्मीपति भाणिंपति गौरींपति अङ्गरथं स्तरामि अध्यय करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन वरसमाप्त्यर्थम् आदौ हरिद्राबिम्ब महागणपति पूजा करिष्ये आदौ हरिद्राबिम्ब महागणपति पूजा करिष्ये अपोपस्त्रस्य गणपतिगं नमामहे कविं कवीनामुवस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानश्चिन्नोतिभिः अस्मात् हरिद्राबिम्बं महागणपतिं ध्यायामि महागणपतिम् आवाहयामि आसनार्थम् अर्चनान् समर्पयामि पादयोगवाद्यं समर्पयामि पादयोगवाद्यं समर्पयामि सुदोरकस्नानं समर्पयामि स्नानानन्तराचमन्येयं समर्पयामि वस्त्रैकापदावरणार्थे अलङ्करणार्थम् अक्षतान् समर्पयामि दिव्यपरिमल हरिद्रा कुंकुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैर्पूजयामि எல்லாரும் கையை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா ஓம் சுமுகாய நமக ஏகதந்தாய நமக கபிலாய நமக கஜகர்ணகாய நமக லம்போதராய நமக விநாயகாய நமக விக்னராஜாய நமக விநாயகாய நமக
धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः हेरम्भाय नमः स्कन्दपूर्वजाय नमः महागणपतये नमः ईश्वरपुत्राय नमः आकुवागणाय नमः गजवदनाय नमः सर्व विघ्न निवारणाय नमः महागणपतये नमः नानाविध परिमल मंत्र पुष्प अर्चन पूजा समर्पयामि। धूपानन्तराजमन्येयं समर्पयामि। साज्यं द्रवक्य संयुक्तं वह्निना योजितं मया घृगाणमङ्गलं अनन्तराजमन्येयं समर्पयामि। எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோமா. ஓம் நமோ பிராதவதயே நமோ கணபதயே நமோ கற்பூர நீராஞ்சனம் சந்தர்சயாமி அனந்தராஜமன்யேயம் சமர்ப்பயாமி. ஓம் ஆராம். அப்படியே என்னோட பேர் கௌதம். நான் செங்கல்பட்டு பக்கம் திருக்கழுக்குன்றத்துலேருந்து வரேன். இங்கே செய்யூர் கிராமத்தில் வந்து இந்த கோவில் இருக்கிறது குருஜி மூலயமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ வந்து பார்த்துருக்கவங்க இது எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்கே வந்து நட்சத்திரத்துக்கு கோவில் வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்கு. அதுக்கு நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ ரொம்ப வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இது குருஜிக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் செந்தில் பாண்டியன். நான் சென்னையிலேருந்து வரேன். முருகன் கோயில் வந்து குருஜியால் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலை காமிச்ச குருஜிக்கு ரொம்ப நன்றி. வேதாளத்துக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நன்றி. என் பேர் விஜயகுமார், சென்னையிலேருந்து வரேன். கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னாடிலேருந்து குருஜியை தெரியும். இந்த கோயிலுக்கு இப்போ அவர் மூலியமாக தான் தெரியும். இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும் அந்த கோயிலுக்கு. செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற பூஜையிலும் கலந்துக்கிறேன். வணக்கம், என்னோட நேம் ராஜலட்சுமி. நான் குரோம்பேட்ல இருந்து வரேன். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் தான். எங்க குருஜி மிஸ்டர் வாமன் சேஷாத்ரி குருஜி சொன்னாரு. அதனால இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்க வந்த உடனே நல்ல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அவர் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணோம். நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல வந்து அவர் சொன்ன அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நல்ல வைப்ரேஷன். இந்த கோயிலுக்கு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்றேன். அந்த நட்சத்திரக்குரிய எல்லா ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. என்னோட பேர் சாந்தி. நான் வேளச்சேரியிலேருந்து வரேன். வாமனம் சேஷாத்ரி ஐயாவோட யூடியூப் சேனல் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்லி தான் எனக்கு பட்டாபிராம் சைடிங்கில் இருக்கிற கோவில் தெரிஞ்சது. இப்போ இந்த வேதாள முருகர் கோவில் கூட ஒரு 3 months முன்னாடியே போட்டுருந்தாரு. இந்த கோவிலுக்கு எப்படி வர்றதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவரே ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வழிகாட்டியா இருந்து எங்களுக்கு நல்ல வசதிகளோட ஏசி பஸ்ல சாப்பாடு, நல்ல ஃபுட்டு எல்லாரோட இதோட வந்தோம். வந்து அவரே எங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்களோட நட்சத்திரத்தோட மந்திரத்தை பீஜ மந்திரத்தை சொல்லி அந்த வேதாளத்தை போய் பாருங்க, நீ வேணும்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதே நாங்க அவரை பார்க்காம யூடியூப்ல பார்த்து செய்யறதே எங்களுக்கு சக்சஸ் ஆகும்போது இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆகும். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணாங்க. வாமன் சேஷாத்ரி சார் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. ஸோ நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றேன். அவர் சொல்லி நான் இந்த கோயிலை பார்த்துருக்கேன். வரணும்னு தோணுச்சு. பட் அவர் மூலியமாவே இந்த ட்ரிப்பும் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சங்கல்பம் பண்ணது, முருகனை வந்து பார்த்தது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது. சார், என்னோட பேர் அம்மு. நான் திருமலை வாயிலேருந்து வரேன். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து செய்யூரில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. வேதாளம்
நட்சத்திர சாந்தி பண்ணுறதுக்காக சார் சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில். சாரை நாங்கள் 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொன்ன சில ரெமெடிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அதனால சாருக்கு சொன்னதுனால இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நாங்கள் வந்துட்டு ரொம்ப பயன்பெறுவோம்னு நினைக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் மதுசூதனன். நான் வந்து யூடியூப்ல வந்து வாமனன் சேஷாதிரி சாமிகளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது தான் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க, இந்த வந்து கோயில் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு முருகர் கோவில் செய்யூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோவில். இது ரொம்ப பிரசித்தமான கோவில். இங்கே நிறைய நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம், அந்த வேதாளங்களுக்கு பூஜை உண்டு. அதை வந்து இங்கே நம்ம ப்ரே பண்ணுறதுக்காக குருஜியை வந்து ஒரு ட்ரிப் அமைச்சிருந்தாரு. ஸோ நாங்கள் சென்னையில் கோயம்பேட்டில் பஸ்ஸில் ஏறினோம், ஏசி பஸ்ஸில் ஏறினோம். இங்கே சாப்பிட்டோம், நடுவில் ஆனந்த பவனில் சாப்பிட்டோம். அங்கேருந்து செய்யூர் வந்தோம். அங்கே முருகரை பார்த்துட்டு, காலபைரவரை பார்த்துட்டு, இங்கே இருக்கிற நட்சத்திர வேதாள சாமிக்கு வந்து மந்திரத்தை சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பி விளக்கு ஏற்றிட்டு இப்போ திருப்பி நாங்கள்லாம் வந்து இங்கே ஒன்றா பிரசாதம் வாங்கிட்டு குருஜியுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம். அவருடைய யூடியூப் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொன்ன நிறைய விஷயம் வந்து நல்லா இருக்குது. ஒரு சில விஷயம் செய்முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப ஒரு நல்ல டீமு, ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல குருஜி, ஒரு நிறைய நல்ல மனிதர்களையும் நிறைய ஞானமுள்ள மனிதர்களையும் சந்தித்தேன். மனிதர்கள் ரொம்ப நிறைய நல்ல மனிதர்கள் இந்த ட்ரூப்பில் இருக்காங்க. நான் இதில் வந்து உழவாளர் பணி அந்த மாதிரி எதனா பணிக்கு வந்து என்னை நான் வந்து அர்ப்பணிச்சுக்கிறேன். எதனா ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் என்னை நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா நான் வரேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. குருஜிக்கு ரொம்ப நன்றி, இறைவனுக்கு நன்றி, முருகபெருமானுக்கு நன்றி, பைரவருக்கு நன்றி, வேதாள சாமிகளுக்கு நன்றி. வணக்கம், நான் வனிதா. சென்னையில இருந்து வந்திருக்கேன், அசோக் நகர்ல இருந்து. நான் ரொம்ப நாளா குருஜியோட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தா 27 நட்சத்திரத்துக்கும் அந்த வேதாளம் கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்தேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. இனிமேலும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ. முதல்ல வணக்கம் வந்து குருஜிக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னதுக்கு உண்மையிலேயே அவருக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு வாய்ப்பு இது மேலே உருவாக இது மாதிரி தெரியவே இல்லை. ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு அதிர்ஷ்டமாக தான் நினைக்கிறேன் நான். இது மாதிரி இன்னும் நிறையா கோயிலில் வந்து குருஜி கூட்டு போயிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்க நினைக்கிறேன். 2 வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து நான் இன்னைக்கு சாதிச்சிருக்கேங்க. நான் சாதிச்சு நிறைவா இன்னைக்கு அவரை காணணும்னு சொல்லி அந்த தாகத்துலதான் நான் இன்னைக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு முருகருடைய தரிசனம், முருகரும் சேர்ந்து இந்த சன்னிதானத்துல முதல்ல வரேன். அவரு சொன்ன வார்த்தை, அவரு சொன்ன விஷயத்த இன்னைக்கு பறிப்போகணும் நான் உணர்த்துங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு, உருவாக்கி கொடுத்ததுக்கு நன்றி. அந்த தெய்வத்துக்கும் நன்றி, முருகருக்கும் நன்றி. ரொம்ப நிறைவா இருக்கேங்க.